ஆளுநர் ஆணவமாக என்ன சொன்னார்? நான் ஒப்புதல் அளிக்கவில்லை, காலதாமதம் செய்கிறேன் என்றால் இட்ஸ் நெவர் என்று அர்த்தம், இட்ஸ் டெட் அண்ட் கான் என்று அர்த்தம் என்று சொன்னவர் தான் இந்த ஆளுநர். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா? டெட் அண்ட் கான் என்று சொல்வதற்கு நீ ஒரு பொருட்டே இல்லை, உனக்கு அந்த அதிகாரமே இல்லை. நீ சட்டமன்றம் சொல்லுகின்ற மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டியதுதான் உன்னுடைய கடமை என்பதாக உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய சாட்டையடியை கொடுத்திருக்கிறது. கூடுதலாக நம்முடைய முதல்வர் அவர்கள் எப்படி துணிச்சலாக தன்னுடைய கொள்கை பிடிப்போடு மக்களுக்கு நான் நன்மை செய்கிறேன், அதற்கு எந்த விதத்தில் யார் தடை செய்தாலும் நீதியின்படி நான் என்னுடைய செயல்பாடுகளை தொடர்வேன் என்பதாக 10 மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் பெற்றிருக்கிறார். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் மூலமாக பல்கலைக்கழகங்களின் வேந்தராக கூட நம்முடைய மாநில முதல்வர் அவர்கள் இனிமேல் பதவி வைக்கலாம், இனிமேல் பொறுப்பு வைக்கலாம். இனிமேல் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆசுவாசம் கிடைக்கும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் பல்கலைக்கழகங்களில் படித்து முடித்த பின்பு கூட அவர்களுக்கான பட்டங்களை பெற முடியாமல் காலதாமதம் செய்தவர் தான் இந்த ஆளுநர். வெறுமே ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு அவங்களால வேலைக்கும் போக முடியல, நிரந்தர வேலைக்கும் செல்ல முடியவில்லை என்று அவர்கள் காலை கட்டி போட்டார் இந்த ஆளுநர். அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஆசுவாசம் கிடைத்திருக்கிறது.